ஆ குட் ஈவினிங் ஆல். என் வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஆ இன்னைக்கு நம்ம நேத்து சொன்னது எல்லாத்தையும் பார்த்துடலாம். என்னன்னாக்கா, ஒரு சைட்ட எப்படி நம்ம ஃப்ரீயாவே வந்து ஹாஸ்ட் பண்றது. ஐ மீன் என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணி ஹாஸ்ட் வந்து பண்றது. இது ஜஸ்ட் நம்ம பெர்சனல் யூஸ்க்கோ, இல்ல நீங்க ஏதோ ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு வந்து பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியலா எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு ஒரு டிசைன் நீங்க வந்து எப்படி லைவ் பண்ணி பார்க்கணும்னா, இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம ஆஸ் யூசுவல் எப்பயும் போல Figmaல வந்து ஒரு மார்க்கெட்டிங் சைட் வந்து ஒண்ணு டிசைன் பண்ணி வச்சிரணும். வச்சுட்டு, அ இதுக்கு சில பிளக்கின்ஸும் அண்ட் வெப்சைட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அது என்னன்னாக்கா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. விக் ஸ்டூடியோன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னாக்கா, அவங்களே ஃப்ரீயாவே சில டெம்ப்ளேட்ஸும் குடுத்துருப்பாங்க. இல்லன்னா நீங்க வந்து நீங்க பண்ணியிருக்க டிசைனும் வந்து Figmaலேருந்து விக்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து டொமைன் வந்து யூஸ் பண்ணி அ வெப்சைட்டா வந்து அவுட்புட் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இதில பிளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு காமிக்கிறேன். நம்ம ஹோம் பட்டன் இருக்குல்ல, இந்த Figmaல பார்த்தீங்கன்னா, அ லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு ஹோம் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வரும். அதுல ரீசென்ட் கீழ பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் அண்ட் டூல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணும்போது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ஆ டூல்ஸு அந்த மாரி அந்த பிளக்கின்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம வந்து சர்ச்ல போயிட்டு விக்ஸ் டூ Figma டூ விக்ஸ்ன்னு போட்டா போதும். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, விக் ஸ்டூடியோன்னு ஒண்ணு இருக்குல்ல. இத நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க யாராவது ட்ரை பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு என்னன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன்க்கு வந்துருவோம். ஓகே. நம்ம டிசைன்ல அ எந்த சைட் நம்ம நெறைய பண்ணி வச்சிருப்போம். இதுல வந்து நமக்கு எது தேவையோ அத மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஆர்ட்போர்டுக்குள்ள தான் இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர்ட்போர்ட விட்டு வெளிய இருந்துச்சுன்னா, அது வந்து வராது. ஓகேவா? ஜஸ்ட் அத வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் குடுத்தோம்னாக்கா, பிளக்கின்ஸ்ன்னு காமிக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, Figma டூ விக்ஸ் ஸ்டூடியோன்னு இருக்கா? நம்ம பண்ணியிருக்க பிளக்கின்ஸ் எல்லாமே இதுல தான் வந்திருக்கும். ஓகே. பிளக்கின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா சில சர்வீஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. இது இல்லாம நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும்னா, அதுல இந்த பிளக்கின்ஸ்ல வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வேணுன்ற டைப்புக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. குடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கீழ வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கும். ஓகே. எக்ஸ்போர்ட் யுவர் Figma டிசைன் டூ விக் ஸ்டூடியோ. ஓகே. அதுல போய் எப்படி எடுக்கிறதுன்னு இதுல போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து Figma URL வந்து காப்பி பண்ணிக்கணும். விக் ஸ்டூடியோல போயிட்டு இம்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட். ஓகே. இப்ப நம்ம இதுல வச்சிருக்க செலக்ட் பண்ணியிருக்க ஃப்ரேம் ஃபுல்லாவே இதுல வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மிஸ் ஆகல, ஏதாவது கன்டென்ட் ஏதாவது மிஸ் ஆகுதா, இல்ல அலைன்மென்ட் ஏதாவது மாறுதுன்னா, இதுல வந்து செக் பண்ணிக்க வேண்டியது தான். இதுல வந்து எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் குடுத்துட்டு, நம்ம லிங்க்க ஷேர் பண்ணுவோம்ல, அந்த லிங்க்க மட்டும் காப்பி பண்ணிக்கணும். காப்பி லிங்க்ன்னு இருக்குல்ல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் அதுக்குள்ள போயிடலாம். இந்த விக் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
எப்படி நம்மளுக்கு Figma வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணாம கூகுள்லயே ஒர்க் பண்ணி பார்க்க முடியுதோ, அதே மாரி தான் இந்த Wix Studioவும். இதுவும் வந்து ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்ற மாரி இல்ல. இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில நம்ம வந்து வெப்சைட்டாவே அதிலேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில போயிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, Figma ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி நம்மளோட URL வந்து அதில வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே. நம்ம லெஃப்ட் சைட்ல ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, ஆட் சைட் குடுத்தோம்னா, இதில வந்து லோட் ஆக ஆரம்பிச்சுரும். எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து காமிக்க போதுன்னு வந்துரும். இது ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு நம்ப Gmail ஐடியிலேயே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பண்ணாலே போதும். ஓகே. இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஆஃப்டர் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் பப்ளிஷ்ன்னு குடுத்துட்டோனே, ஒரு லிங்க் வந்து ஒரு ஜெனரேட் ஆகும். அந்த லிங்க்க நீங்க யாருக்கு ஷேர் பண்ணாலுமே, டைரக்ட்டா அந்த வெப்சைட் வந்து போயிடும். இப்ப நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு சைட் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இது வந்து என்னன்னாக்கா, இது ஒரு ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நானே வந்து பண்ணது. இது என்னோட ப்ரொஃபைல். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து சும்மா ஒரு ரஃப்பா வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் என்னன்னா, என்னோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, அபௌட் மீன்னு போட்டுட்டு, என்ன பத்தி ஒரு கன்டென்ட். அதுக்கடுத்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். 2டி அனிமேஷன் போட்டு ஒரு செக்மென்ட் பிரிச்சு, அதில வந்து ஒரு சாம்பிள்ஸ் வந்து ஒரு 6 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒண்ணு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. இது எல்லாமே வந்து அந்த நான் சொன்ன அனிமேஷன் அந்த டைப்ல வந்து ரெடி பண்ண வீடியோஸ் இது. இது வந்து நான் சும்மா என்னோட ப்ரொஃபைலுக்கு ஒரு லைப்ரரி மாரி நான் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே வந்து 2டி வீடியோஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டிசைன்ஸ் எல்லாம் நான் பண்ணது வந்து போட்டிருப்பேன். ஓகே. இதுல இருக்க ஐகான் தான் வந்து இன்ஃபோகிராபிக்ஸ் பெருசு பெருசா இருக்கிறது எல்லாமே. இது ஒரு லிக்கர் ஷாப்க்காக ஒரு வெப்சைட் ஒண்ணு ரெடி பண்ணது. இது ERP எஜுகேஷன் சர்வீஸ் ஒண்ணு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா, சோசியல் மீடியா போஸ்டர். ஆ ஒரு கிரீட்டிங் கார்ட் மாரி அனுப்புறதுக்கும், இல்ல ஏதோ ஒரு ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு நீட் இருக்கு. ஒரு எம்ப்ளாயி வந்து தேவைப்படுறாங்கன்றப்ப, நம்ம இந்த மாரி போஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்ஷனா ரெடி பண்ணியிருப்பேன். பார்த்த உடனே ஒரு நீட்டா இருக்கிற மாரி, ஒரு அலைன்மென்ட்லாம் கரெக்ட் பண்ணி, கலர் கரெக்ஷன்லாம் கரெக்ட்டா குடுத்து வச்சு பண்ணியிருப்பேன். அதில ஃபியூ போஸ்ட் மட்டும் நான் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து 3டி ப்ராப்ஸ்.
நான் சொன்ன அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி இதெல்லாமே ரெடி பண்ணது. இது எதுவுமே ரியல் கிடையாது. ஜஸ்ட் அந்த 3D மாடல் அந்த மெஷ் வச்சு ரெடி பண்ணது. இது வந்து ஒரு கேரக்டர். இது வந்து நான் சொன்ன வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு 8 வயசு இந்தியன் கேரக்டர் பாய் ஃபேஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அது பண்ணது இது. இது ஒரு வீடு செட்டப்பு. ஓகே. இந்த டைப்ல தான் வந்து ஃபிக்மாலேருந்து நம்ம விக்ஸுன்ற சைட்ல வந்து ரெடி பண்ணி இப்ப நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்க மாரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க ஜஸ்ட் YouTubeல போயிட்டு ஹவ் டூ ஃபிக்மா டூ விக்ஸ் கன்வெர்ட் டூ வெப்சைட்ன்னு போட்டீங்கனாலே முடிஞ்சுச்சு. அதிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராசஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தா போகும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். ஓகே. உங்களுக்கு இதுல ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் லிங்க் வந்து ஷேர் பண்றேன். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இத நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, ஜஸ்ட் நீங்க ஃபிக்மால பண்றது அப்படியே இல்லாம ஒரு டிசைனா இல்லாமயும், உங்களாலேயே ஒரு லிங்க்கா வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிசைனர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ரெஸ்யூமா ஒரு கம்பெனிக்கு குடுக்கறத விட, இந்த மாரி ஒரு வெப்சைட்டாவோ, இல்ல ஒரு நீங்க வந்து ஒரு ஆப் டெவலப்பர்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஆப்ப வந்து நீங்களே உங்க ஓன் ஐடியால கிரியேட்டிவா ஒரு ஆப் வந்து ஒரு ஏலேருந்து இசட் வரைக்குமான டிசைன்ஸ் ரெடி பண்ணி, அந்த லிங்க்க அவங்ககிட்ட ஷோ பண்ணலாம். நீங்க உங்க ரெஸ்யூமா பிரசன்ட் பண்றத விட, உங்க வொர்க்க காமிச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து உங்கள அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறது சைட் பை சைட். நீங்க பண்ற வொர்க்க வந்து எல்லாமே ஷோகேஸ் மாரி பண்ணி வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, மொபைல் அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம கிளையன்ட் கிட்ட வந்து ஒரு புரோட்டோடைப்பா காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஜஸ்ட் அந்த ஓவர் வியூல வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஓகே. இப்போ ஃபிக்மால இருந்து எப்படி நம்ம பப்ளிஷ் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அது கிளியரா இருக்கா? எஸ் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சைட் டிசைன் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க. இப்போ கிளையண்ட் அப்ரோச் பண்றதுல இருந்து கிளையண்ட்டுக்கு டெமோ காட்டுறது வரைக்குமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேவா? ம். அ எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க ஃபெமிலியரா இருக்கீங்க இல்லையா? ம். ஒரு ஐடியா வேண்டும். அந்த ஐடியாவ ஆல்ரெடி மார்க்கெட்ல தான் இருக்கா பார்க்க போறீங்க. பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு டிசைன்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு சைட் ரெடி பண்ணிட்டீங்க. அது எப்படி நீங்க வந்து ஷோ பண்ணி காட்டுவீங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஃபிக்மால தான் டிசைன் பண்ணி காமிப்போம் சார். ஓகே. டிசைன் பண்ணிட்டு எப்படி நீங்க ஷோ பண்ணுவீங்க இமேஜஸ்லாம்? ஏன்னா இப்போ ரெஸ்பான்சிவ் ஒரு பட்டன் தேவை இல்லையா? அ சில சில பேர் பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் வந்து நம்ம டெவலப்பர்ஸ்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடியே, நாம வந்து டிசைன வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிரணும். ஓகேவா? ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிசர்ச்லேருந்து ஒரு ஃபைனல் கான்செப்ட் வரைக்குமே ரெடி பண்ணிட்டு, அத கிளையண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கிட்ட பிறகு தான் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டெவலப்பர்ட்ட குடுத்துட்டோம்னா, டிசைன பார்த்துட்டு கிளையண்ட் டக்குன்னு என்ன சொல்றாங்க, "இல்ல வேண்டாம். இத சேஞ்சஸ் பண்ணுங்கன்னுவாங்க." ஸோ, அப்போ நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஷோ பண்ணுவோம். அந்த ஷோ பண்றது எப்படின்னாக்கா, எக்ஸாக்ட்டா என்ன வருது? என்ன ஒரு அனிமேஷன் வருதுன்னு மொதற்கொண்டு நம்ம தான் பண்ணுவோம். இப்போ
மவுஸ் பாயிண்ட் அங்க கிட்ட போச்சுனாலே எப்படி ஹோவர் ஆகணும், டிராயர் மெனு இப்படி ஓவர் ஆகணும், அடுத்த பேஜ் இப்படி ஸ்லைடு மூவ் ஆகணும், இங்க இருந்து இது போகணும், இந்த ஒரு அனிமேஷன் முதற்கொண்டு நாம தான் பண்ணி காமிக்கிறோம். முன்னெல்லாம் எப்படி நம்ம ஒரு பிபிடியா பிரசன்ட் பண்றதை விட இந்த இது ஹோம் ஸ்கிரீன், இது அடுத்த ஸ்கிரீன் அப்படியும் பிரசன்ட் பண்றதை விட நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிவா நம்ம கொடுக்கும் போது தான் கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இன்னொன்னு அவங்களால அடுத்து ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்க முடியாது. ஓகே பார்த்தோன்னே ஓகே நல்லா இருக்கு அப்படின்னுடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒர்க் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம். அதான் புரோட்டோடைப். புரோட்டோடைப் அப்படிங்கிறது யூசர் ஃப்ளோ. யூசர் ஃப்ளோவை ரெஸ்பான்சிவா நம்ம காட்ட போறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இதான். இங்க இருந்து இங்க வரப்போகுது, இங்க இருந்து இந்த ஸ்டெப் வரப்போகுது அப்படின்னு நம்ம காட்ட போறோம். ஓகே. ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண ஸ்கிரீன் என்ன இருக்கு பாருங்க. ஓகே. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி புரோட்டோடைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? இதை பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம டிசைன் போவோம். நம்ம அதை ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ஓகே. இப்போ ஓகே, இது வந்து ஒரு ஜூஸ் அப்ளிகேஷன். ஓகேவா? இவங்க வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு ஜூஸ் விற்கிறாங்க. ஓகே. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் என்னென்ன ரெஸ்பான்சிபிளா இங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸோ இப்போ வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு 4 பிராண்ட் ஜூஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஷோ பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. இது எப்படிலாம் அனிமேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து ரெஸ்பான்ஸ் அடுத்து இந்த செவரான் நான் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு இது வரணும். ஓகேவா? திரும்ப இது கொடுக்கும்போது என்னோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து இங்க இப்படி வரணும். இதுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் நான் கொடுக்கும்போது அது எனக்கு இங்க வரணும். ஓகேவா? திரும்ப நான் பேக் கொடுக்கும்போது இங்க வரணும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? இதை நம்ம எப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்லைடா போட்டு காட்டலாமா? அவங்க பார்த்துட்டு என்ன எஸ் சொல்லுவாங்க? சார். ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்லைடு போட்டு காட்டுறதுக்கு பதிலா ப்ரோட்டோடைப்பிங் போது இப்போ பாருங்க ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஒரு அனிமேஷன் வருது. ஓகே இப்படின்னு நம்ம காட்ட போறோம். ஸோ அடுத்தது கொடுக்கும்போது இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு ஸ்லைடா நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து போகிறதுக்கும் ஓகே இப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் கொடுக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம ஷோ பண்ணணும். நம்மளோட சைட்டே இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த டிசைன்ல தான் இருக்க போகுது, நம்ம இந்த மாதிரியான எலிமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் கிளைண்ட் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்லைடாகவும் காட்டலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இது நம்ம இதை கொடுக்கும்போது அடுத்தது இப்படி வருது அப்படிங்கும் போது அப்படி பார்க்கறதுக்கும் இப்படி பார்க்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம். ஓகே தானா? அடுத்தது இப்போ நம்ம ஒரு ரியல் டைமா என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மொபைல் ஆப் எடுத்துக்கலாம். இதுதானா? ஓகே இப்போ நான் வந்து ஒரு டிராவல் ஆப்காக ரெடி பண்ணது. சரியா? இப்போ இங்க ஒரு 3 ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை பேசிக்கா வச்சு நம்ம ஒன்று டிசைன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த மெனுவுக்கு ரெடி பண்ணும்போது எப்படி பண்ணோம்னாக்கா இங்கே மெனு இருக்கு.
எல்லாமே நான் சென்டர் பண்ணிக்கிட்டு ஸோ கார்டுக்கும் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஹோமில் இருக்கும்போது நம்மளோட ஐக்கான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணணும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு காம்பவுண்டாக கிரியேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு குரூப்ல இருக்கணும். ஓகேவா? இந்த ஐக்கான் எல்லாமே ஒரு குரூப்ல இருக்கணும். இது ஒரு ஃப்ரேமா இருக்கணும். ஓகேவா? எப்பவுமே ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு பண்ணா மட்டும்தான் அதுக்கான அவுட்புட் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இது என்ன சைஸ்ல இருக்கோ அந்த ஃப்ரேமை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? என்ன சைஸ் 375க்கு 109 109. ஓகேவா? ரேடியஸ் 40 கொடுத்துருக்கேன். அதே சேம் 40 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மெனுவுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இந்த ஃப்ரேமுக்கு மெனு. மெனுவில் ஹோம் செலக்ஷன் இருக்கு. ஹோம் வந்து செலக்டட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ இது வந்து நமக்கு வந்து பிளாக் கலர்ல மாறிடணும். ஓகேவா? திரும்பி இப்போ இது செலக்ட் பண்ணும்போது இது ஒயிட்ல இருக்கும். ஓகேதானா? ஒயிட்ல இருக்கும். அடுத்தது நான் இது செலக்ட் பண்ணும்போது எனக்கு இங்க வந்துடும். இங்க ஒயிட்டா இருக்கிறது பிளாக்ல மாறிடும். இந்த பிளாக் வந்து ஒயிட்ல மாறிடும். அடுத்தது இந்த மெனு ஓகேவா? நம்ம எத்தனை மெனு இருக்கோ அத்தனை ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே,
இப்போ நம்ம பாட்டம் மெனு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த பாட்டம் மெனுவுக்கு நாம வந்து ப்ரோட்டோடைப் செட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஹோம்ல இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் இருக்கா? இது வந்து ஃப்ரேமோட இங்க வச்சாச்சு. அடுத்தது இது வந்து லைக்ஸ்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணும்போது இந்த மெனு இருக்க போகுது. இது வந்து ஃப்ரேம்குள்ள வந்துருச்சு. இப்போ ஒரு 4வதா ஒரு ஸ்க்ரீன் தேவையா? 4வது ஸ்க்ரீனுக்கு ஒரு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் நான் செட் பண்ண பிறகு இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, ஹோம்ல இருக்கும்போது பாருங்க, ஹோம்ல இருக்கும்போது ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ அது சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இது வேண்டாம். இந்த லைக் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பேஜ் வந்துடணும். ஓகேவா? திரும்பவும் நான் ஹோம்ல இருக்கும்போது நான் நேவிகேட் வந்து பின்னாடி போகணும். ஓகே, சரி. அடுத்ததா இதுல பாருங்க, இப்போ நான் இந்த லிஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த பேஜ் போகணும். ஓகே, அடுத்து நான் ப்ரொஃபைல் கொடுக்கும்போது எனக்கு இது இந்த பேஜ் போகணும். நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேனாக்கா, ஹோம்ல இருக்கும்போது இப்படி இருக்கும். நான் லைக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இந்த பேஜ் போகும்னு நான் ப்ரோட்டோடைப்ல நான் அந்த ஏரோ மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. அடுத்தது இந்த லிஸ்ட் கொடுக்கும்போது இது இங்க போகணும்ட்டு, ப்ரொஃபைல் கொடுக்கும்போது இங்க போகணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே சேம் எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ லிஸ்ட்னாலே இந்த பேஜ் தான் போக போகுது. ஓகேவா? கரெக்ட். அடுத்தது ப்ரொஃபைல்னால இந்த பேஜ் தான் போக போகுது. இன்னும் எங்க பாக்கி இருக்கு? இதுக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு பேஜ்ல இருந்து நம்ம நேவிகேட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுக்கு வரப்போகுது. இங்க இருக்காங்க மக்கள் இந்த ரூம்ல போட்டு 6 பேர் பின்னாடி பாரு 6 பேர் பின்றதுல 6 பேர் இருக்கீங்களா? ஸோ என்ன பியோடைய மதிப்பு என்னன்னா 6. புரியுதா? என்ன பின்னா என்ன பின்னா என்ன? மியூட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெனு எங்க இருக்கு? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இங்க இருக்கு. அப்போ இதுல இருந்து வரும்போது எனக்கு இந்த பேஜ் வந்துடணும், ஹோம் பேஜ். ஓகேவா? அடுத்தது நான் லைக்ஸ் பேஜ் இருக்குன்னா அங்க வரும்போது எனக்கு இங்க வரணும். ரொம்ப லிஸ்ட் பேஜ் எனக்கு இது இங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் செட் பண்ணிட்டு நம்ம ஃப்ளோ ஓபன் பண்ணி பார்ப்போம். கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, இது நம்ம ஸ்கிரீன் வந்துச்சா? நம்ம என்ன பண்ணணும், மெனு கொடுக்கும்போது இங்க மாறுது பாருங்க ரெஸ்பான்சிவா. நீங்க எந்த மெனு கொடுத்தாலும் நம்ம என்ன ஃப்ளோ போகணும்னு சொன்னோமோ அதுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி போகுதுன்னா ஒரு நார்மலா போகுது. எனக்கு அதே மாதிரி இங்க மேலேயும் ஒன்னொன்னா மாறுது பாருங்க. இப்போ நான் ஹோட்டல் அந்தந்த மெனுஸ்ல என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா ப்ரோட்டோடைப்னா என்னன்னுட்டு? எஸ் சார். ஓகே, இப்போ இது டம்மியா நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே ஸ்கிரீன் இருக்கு, இதே ஸ்கிரீனை எடுத்துக்கோங்க. நீங்களே டம்மியா நீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது இதுல எப்படி அனிமேஷன்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். மேக்சிமம் அதிகமான அனிமேஷன்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மினிமலா ஒரு ஃப்ளோலாம் இந்த மாதிரி ஸ்மூத்தா அப்படி போகும், இது கொஞ்சம் டிலேவாக போகும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? அதை இப்போ ஃபிக்மா ஓப்பன் பண்ணுங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டீங்களா?
எஸ். ஓகே. ஸோ இருங்க, இப்போ நான் அதை டூப்ளிகேட் பண்ணி தரேன். ஆல்ரெடி இதுல ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இது கரெக்டா ஒர்க் ஆகாது. அதுக்காக நாம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க ப்ரோட்டோடைப் கனெக்ஷன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்களா ஒவ்வொன்றா கொடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோட்டோடைப் சேஞ்ச் பண்ண தெரியுமா? டிசைன்ல இருந்து ப்ரோட்டோடைப் மோடுக்கு மாத்துங்க. இல்ல, கீழே இருக்கு பாருங்க. கீழே இருக்கு பாருங்க. கீழே இன்னும் கொஞ்சமா. ஓகே. இப்போ வந்துருச்சா? இப்போ நம்ம மெனுவை செட் பண்ணிட்டோம். உங்க மெனுவுக்கு நீங்க ஃப்ளோ கொடுக்க போறீங்க. இப்போ லைக் கொடுக்கும்போது லைக் பேஜ் போகணும். அதை நீங்க சேஞ்ச் பண்றீங்களா? நீங்க ஒரு டிசைன்ல இருந்து ப்ரோட்டோடைப் மோடு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா உங்க ஸ்கிரீனை? இல்ல சார். அது எப்படி மாத்தணும் தெரியுமா? நீங்க இருப்பாங்க இல்ல ரைட் சைடு பக்கத்துல நம்ம ஷேர் பட்டன் இருக்குல்ல, எஸ் சார். ஷேர் பட்டன் கீழே டிசைன் ப்ரோட்டோடைப் இருக்கா? 1 minute. டிசைன் பக்கத்துல ப்ரோட்டோடைப் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. நம்ம ஷேர் பண்றதுக்கு கீழே இருக்கு பாருங்க. அந்த ப்ரோட்டோடைப்பை நீங்க கிளிக் பண்ணுங்க. இல்ல சார், ஷேர் பட்டனுக்கு கீழ எதுவுமே இல்ல. ஷேர் மட்டும் தான் இருக்கு. அது கொடுத்தா the only those invites அப்புறமா காப்பி பண்றது அந்த மாதிரி தான் சார். ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஸோ உங்க எடிட் ஆக்சஸ் இருக்கா பாருங்க. ஒரு நிமிஷம். யாரு ஃபாலோ பண்றா? லத்திஃபா. ஓகே. நான் உங்களுக்கு ஓகே. நான் இப்போ எடிட் மோட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்க. இப்போ காமிக்குதா? ஷேர் பட்டன் இருக்கா? ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு சார். 1 minute. ரிஃப்ரெஷ். ஓகே. காமிக்குது சார். ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணுங்க. அந்த மோட் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ண உடனே நீங்க ஏதாவது மவுஸ் ட்ராக் பண்ணி பாருங்களேன். ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுதா? மவுஸ் நீங்க ஏதாவது திருப்பி வைங்களேன். அந்த ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு ரவுண்டு ப்ளஸ் மாதிரி காட்டுதா? இருங்க சார், நான் ஸ்கிரீன்க்கே வரேன். இல்ல சார். ப்ளஸ் சைன் மாதிரி காமிக்குது சார். ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. நீங்க இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல ஃப்ரேமுக்குள்ள, இந்த லைக் பட்டன், அதை மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்க. சார் அது ப்ளஸ் சிம்பிள் காமிக்கல சார். மூவ் சிம்பிள் அப்புறமா நான் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹேண்ட் டூல் மட்டும் தான் சார் காமிக்குது. ஹேண்ட் டூல் மட்டும் தான் காமிக்குதா? அப்படி காட்டாதே. நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்களேன் அதுல. கிளிக் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு ஹேண்ட் டூல் தான் காமிக்குது. மூவ் டூல் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டேன் சார். இப்போ அதை காமிக்குதா பாருங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றேன் சார். பட் இப்போ காட்டுது பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் காட்டுதா? சார். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஏரோ பிடிச்சிட்டு இதுல இந்த ஸ்கிரீன்ல டச் பண்ணுங்க. வெரி குட். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ சேம் அதே மாதிரியே இந்த சிம்பிள் இருக்கா, நீங்க அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிரீன் கனெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, குட். அவ்வளவுதான். சேம் அதே ப்ரொசீஜரை நீங்க எல்லா ஸ்கிரீனும் ஃபாலோ பண்ணுங்களேன். சரி, நீங்க அதை விட்டுருங்க. இல்ல இது அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. நீங்க ப்ரொஃபைல் தான் செலக்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் கொடுத்தா அடுத்த பேஜுக்கு போகணும். அப்போ இதை டெலிட் பண்ணிடுங்க. இதை டெலிட் பண்ணிடுங்க. இந்த நீங்க இதை செலக்ட் பண்ணணும். இந்த அதுல எங்க டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணாதீங்க. ஓகே, இருங்க வரேன். நான் ஒரு அலைன்மெண்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க அது வந்து இந்த ப்ளே கொடுத்து பாருங்க. இந்த ஃப்ளோ 4ன்னு காட்டுதாங்க. எஸ் சார். கிளிக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளோ காமிக்குதா? ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்லையா? வருது சார். இப்போ நீங்க கீழே நீங்க எந்தெந்த மெனுக்குள்ள நீங்க ரெஸ்பான்சிவ் ஆட் பண்ணீங்களோ அந்த மெனுலாம் கிளிக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்களேன். ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, சேஞ்ச் ஆகுதா? கரெக்டா? எஸ் சார். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, நீங்க இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நார்மலா மூவ் ஆகுது. ஓகே, இது மொபைல் ஆப்புக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நார்மலா மூவ் ஆகுறதுக்கு இதுக்கு நம்ம பெருசா அனிமேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே தானா? இப்போ எனக்கு இதே ஒரு இடத்துலயே வேற ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனுஸ்லாம் இருக்கும், டிராயர் மெனுஸ் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதெல்லாம் ஓப்பன் ஆகணும், அதெல்லாம் வியூ பண்ணி பார்க்கணும். அது எப்படி நமக்கு பண்றது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகேவா? சரி, திரும்ப டிசைன் மூட் சேஞ்ச் பண்ணிடலாம். யாருன்னு ஹலோ, யாரு? மேம், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் மேம் கொஞ்சம். ஓகே. ஓகே, இப்போ நம்ம வேற ஒரு மொபைல் அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ஆப் டிசைன் பண்ணுவோமா? என்னென்ன மெனுஸ்லாம் வரும் நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். டூடூஸ், ஓகேவா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல இது எல்லாமே டேஷ்போர்ட், அப்ளிகேஷன் டேஷ்போர்ட். ஓகேவா? இங்க நம்ம ஒவ்வொரு பட்டனையும் ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு பேஜுக்கு போகணுன்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே தானா? இப்போ மெனு பேஜ், இந்த மெனு பேஜ் ஓப்பன் பண்ண டைப் மாத்திக்கிட்டேன். மெனு பேஜ் போகும்போது
எனக்கு இங்கே இந்த பேஜ் வரணும். ஆல்ரெடி நான் ப்ரோட்டோடைப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகி காமிக்கிறேன். பெர்மிஷன் கொடுக்கும்போது பெர்மிஷன் போகும். அதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, என்னோட மவுஸ் வந்து என்டர் ஆகணும். நான் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. என் மவுஸ் அங்கே வந்து என்டர் ஆனாலே எனக்கு இங்கே நேவிகேட் ஆகணும். கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட ஃப்ளோ மட்டும் நீங்கள் பாருங்க. இப்போ இந்த ப்ரோட்டோடைப்ல வந்து நம்ம எப்படி நம்ம கனெக்ஷன் பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா புரியவே புரியாது. ஓகேவா? ஒவ்வொன்றும் கொடுத்தா ஒவ்வொரு பேஜுக்கு போகும். அப்ரூவ் கொடுத்தா அப்ரூவ் பேஜுக்கு போகணும். ஸோ நான் இந்த மாதிரி தான் என் டீமுக்கு கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக் வர்றதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் கிளிக் கொடுக்கும்போது எனக்கு இது இங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது பெர்மிஷன்ல பேக் வரனாக்கா எனக்கு இங்கே வரணும்னு போட்டிருக்கேன். க்ளோஸ் ஆகுதா? போனதுமே எனக்கு வருது பாருங்க ரெஸ்பான்ஸ். நம்ம பெர்மிஷன் உள்ள வரும்போது இங்கே வருது. ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப்பிங். ஓகேவா? இப்போ இன்னொன்று பண்ணலாம் நாமளே. நான் இப்போ உங்களுக்கு நான் வேற ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல இதுக்கான எலிமெண்ட் இருக்கு. இல்லை நம்ம புதுசாகவே ரெடி பண்ணுவோமா? சரி, ஓகே. இப்போ புதுசாக நம்ம ரெடி பண்றோம். ஓகே, என்னன்னா சேம் ஒரு ஜூஸ் ஆப் ரெடி பண்றோம். நான் ஒரு வெப்சைட்டுக்கு இது மாதிரி ரெடி பண்றேன். இப்போ இதுக்கு தேவையான இமேஜஸ்லாம் எடுப்போமா? அஃபிஷியல் நம்ம எப்படி எடுக்கிற மாதிரி தான். நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் தான் தேவை இல்லையா? அதனால நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான இமேஜ் ரெடி பண்ணிப்போம் முதல்ல. நெட் ஸ்லோவா இருக்கா? இவ்வளோ ஸ்லோவா இருக்கு.
ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஒரு 3 ஸ்க்ரீனுக்கு மட்டும் நான் சிம்பிளா பண்ணி காமிக்கிறேன். ஓகே தானா? இப்போ நமக்கு தேவையான ஒரு 3 இமேஜ் இருக்கு. ஓகே. இதுல நம்ம என்னென்ன பண்ணலாம்னாக்கா, ம், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்களுமே டம்மியா ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணுங்க. கேக்குதா? நீங்களும் டம்மியா ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டு, இந்த மாரி இமேஜஸ யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு புரோட்டோடைப் பண்ணுங்க. சிம்பிளாவே பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஷார்ட்டா ஆ அப்படியே இதே ஃபிக்மா லிங்க்ல என் கூடவே நீங்களும் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஏன்னா இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எப்படி மோக்கப்ஸ் பண்றது? லோகோல நம்ம எப்படி நம்ம கிளையன்ட் பிரசன்டேஷன் பண்ண போறோம்? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆ இப்ப அடுத்தது பார்ப்போம். இது ஒரு ஒரு 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் ஃபிக்மாவே. ஓகேவா? அடுத்தது நம்ம அந்த மோக்கப்ஸ் போயிரலாம். ஓகே. ம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த ஒரு ஆரஞ்சு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லைன்னா நான் இமேஜா செட் பண்ணிடுறேன். நீங்க மோக்கப்ஸ் பண்றீங்களா? அது பண்ணலாம்ல? ம்.
இப்போ நம்ம எப்படி கலர் மேட்ச் பண்றோம்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு டிசைனை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி நம்ம கலர்லாம் மேட்ச் பண்றோமோ அதை பொறுத்தது தான் நம்மளோட ஸ்க்ரீனோட வியூ டைம் வந்து அதிகமாகும். ஓகே தானா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பேஜ் இருக்கு இல்லையா? 2 பேஜ்லயுமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்பதான் ப்ரோட்டோடைப் செட் பண்ண போறோம். ஓகேவா? இது நீங்களே யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? இப்போ இது என்னன்னாக்கா ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் ஆகுது, நார்மலா இருக்கு இல்லையா? ஸோ இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணலாம். அது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த உடைய
டைப்ஸ்லாம் நம்ம மாற்ற போகிறோம். ஆன் கிளிக் எல்லாம் ஓகே, நேவிகேட் டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் அனிமேஷன் நம்ம மாற்றலாம். அதுலேயே கொஞ்சம் இல்லை நம்ம ஏதோ கஸ்டம் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ஃப்ளோவெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தர் பண்ணும். ஓகேவா? அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வேற ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இப்போ இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி மாறுதா? இதே பாருங்க, இப்படி ஸ்லைட் ஆகுது பாருங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த ப்ரோட்டோடைப் பண்ணும்போது அந்த அனிமேஷன் எஃபெக்டை நம்ம ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் கொடுக்கும் போதே கிளிக் பண்ணும் போதே இங்கே வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம அதை மாற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணுறேன். அப்படிங்கும் போது இங்கே வருது பாருங்க. இப்போ இதோடைய ஃப்ளோ எப்படி வருது பாருங்க. இப்போ மாறும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக வர மாதிரி வரும். ஸோ இப்போ நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட மூவிங் டைப் வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா? எஸ் சார். இப்போ நீங்களே இப்போ ஒர்க் பண்ணி பார்ப்பீங்களா? அதோட இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும் பேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே இந்த அனிமேஷனோட எஃபெக்டை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா மாற்ற அதுக்கேற்ற மாதிரியான இங்கே மூவ்மெண்ட் வந்து கிடைக்கணும் நமக்கு. இன்னொரு 1500 மைக்ரோ செகண்ட் கொடுக்குறானாக்கா அது இன்னும் ஸ்லோவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த டெக்ஸ்ட்டுமே மாறுறது தெரியும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ட்ரிகர் அப்படின்னா என்னது? இதுதான் கிளிக் பண்ணுறது. ஆன் கிளிக்கா, இல்லை ட்ராக் பண்ணும் போதா, இல்லை ஹோவர் பண்ணும் போதா, இல்லை ப்ரெஸ் பண்ணும் போதா, ஓகேங்களா, மவுஸ் சென்டர் ஆகும்போதா, லீவ் ஆகும்போதா அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதெல்லாம் என்னென்னு புரியுதா? ஆன் கிளிக் அப்படிங்கும்போது நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பேஜ் நேவிகேட் ஆகணும். அதான் ட்ரிகரு. அதே சேம் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இல்லை நம்ம கஸ்டமும் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டிலேயில் போட்டுட்டு. அடுத்தது ஆக்ஷன் அப்படிங்கும்போது நேவிகேட் டு. நேவிகேட்னா இங்கேருந்து எங்கே போகணும், இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் நேமுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஓகேவா? அடுத்து இதோட டெஸ்டினேஷன் எங்கேருந்து எந்த ஃப்ரேமுக்கு போகணும் அப்படின்னு நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அடுத்து இது அனிமேஷன். அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்ஸ்டாண்டா, டிசால்வா, மூவ் இன், மூவ் அவுட்டு, லெஃப்ட் சைடு அதே மாதிரி பார்த்து ஸ்மார்ட் அனிமேட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆப்ஷன் மாறிடும். அது இன்ஸ்டன்ட் கொடுக்கும்போது இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ சேம் டிசால்வ் கொடுக்கும் போதும் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓகேவா? உங்களுக்கு இது என்னென்ன ஒரு ஐடியா வந்துருச்சா? புரியுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னாக்கா மோக்கப்ஸ். மோக்கப்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த லோகோ நீங்க எப்படி நீங்க ஷோ பண்ணி காமிப்பீங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு லோகோ, இப்போ நீங்க ஒரு மூணுக்குன்ட்டு நீங்க ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்ணீங்க இல்லையா?
ஒரு லோகோ, அந்த லோகோ உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க எப்படி ஷோகேஸ் பண்ணுவீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. நீங்க இமேஜ் ஷேர் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி பண்ணுவீங்க? பிரசன்டேஷன் பண்ணுவீங்களா? பிபிடி எப்படி பண்ணுவீங்கன்னு தான் கேட்கிறேன். இமேஜ் தான் சார் ஷேர் பண்ணுவோம். இமேஜ் ஷேர் பண்ணுவீங்களா? அந்த இமேஜ் எப்படிலாம் ஷேர் பண்ணி காமிப்பீங்க? நம்ம ஒரே ஒரு லோகோ தான் லைக் ஒரு 2-3 லோகோஸ் ரெடி பண்ணுவோம். அவங்க சொன்ன இதுல. அது ஆமா. நார்மலா ஷேர் பண்ணுவோம். அவ்வளவுதானே சார். ஓகே. நம்ம அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டிசைன் பண்ண ஒரு லோகோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து சிமாசாஃப்ட் அப்படிங்கிறது நான் டிசைன் பண்ண லோகோ. ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக பண்ணது. இதுல என்ன டைப் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரியுதுங்களா? ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு ஐக்கானும் இருக்கா, சேர்ந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று ஒரு டெக்ஸ்ட்லயே அந்த வேர்டிங்கை நான் வந்து ஒரு ஐக்கானா மாத்திருக்கேன். சிம்மா அப்படிங்கிற ஏவை இங்க ஒரு ஏரோ மார்க் மாதிரி பண்ணியிருக்கேனா, அதே மாதிரி இங்க ஒரு ஏரோ மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஒவ்வொரு லோகோ கூட ஒரு மீனிங் வச்சு பண்ணியிருக்கோம். சிம்மா சாஃப்ட் அப்படிங்கும்போது சிம்மா அப்படின்னா ஒரு சிங்கத்தை குறிக்கிறது. ஸோ அதனால இந்த ஓ வந்து நான் ஒரு லைன் மாதிரி இங்க மாத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்க ஏ இருக்கா, இந்த ஏவை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேனாக்கா ஒரு ஏரோ அப் ஏரோ அங்க மேல வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்க மாதிரி. ஸோ நம்மள அப் பண்ணி கூட்டு போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம லோகோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஓகேவா? இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்றோம்னாக்கா எத்தனை டைப் ஆஃப் லோகோ நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? கிளையண்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருமா? சரி, இப்போ நீங்க பாருங்க, இப்போ இது எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்க சும்மா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பார்த்ததும் பிடிச்ச மாதிரி இருக்கு? இப்போ நீங்க இதுல சொல்லுங்க. இதுல நீங்க வந்து இதுதான் சொல்ல வேணாம், எத்தனை நம்பர் மட்டும் சொல்லுங்க. எத்தனை நம்பர் ஆஃப் லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? 1, 2, 3 அந்த மாதிரி சொல்லுங்க. விசிபிளா இருக்கா ஸ்கிரீனு? எஸ் சார். இப்போ இதுல எத்தனை டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நம்பருக்கு சொல்லலாம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இது எதுவுமே பிடிக்கலாம் சொல்லுங்க, அடுத்து சேஞ்ச் பண்றேன். இல்ல சார், ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு, அப்புறமா 4th நல்லா இருக்கு சார். 1, 2, 3, 4 இது ஓகேவா? 1, 4 நல்லா இருக்கு. சோ அப்ப நான் இது தனியா எடுத்து வைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதுல பாருங்க. இதுல செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன் இதுதானே? சார். ஓகே, இப்போ நான் இதையும் நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அடுத்தது இதுல பாருங்க. இந்த 4த்துல இதுலயும் செகண்ட் ஒன் சார். இந்த செகண்ட் ஒன் இதானே? எஸ் சார். ஓகே, அடுத்தது இதுல 4th ஒன். இதுவா? எஸ் சார். இல்ல வேணாம், அது 5th ஒன் எடுத்துக்கோங்க சார், நடுவுல இருக்குல்ல, அது நல்லா இருக்கு சார். ஓகே, இப்போ நீங்க எத்தனை செலக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா 5 செலக்ட் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? எஸ் சார். அப்போ 5 டைப் லோகோ உங்களுக்கு பிடிக்குது. இப்போ இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுவீங்களா? இப்போ இதுல 5 எது நல்லா இருக்கு? தேர்ட் ஒன். இதுவா? இல்ல சார், தேர்ட் ஒன் மேல. இதுவா? இப்ப சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5 இது சொல்லுங்க. 2 சார். 2. ஓகே, அப்புறம் வேற? ஃபோர். இது நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இப்போ
உங்களுக்கே சூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா டிசைன் பண்ணது நம்ம தான். ஆனா இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இப்போ இதே நீங்க ஒரு கிளையண்டா யோசிச்சு பாருங்க. நான் இத்தனை டைப்பா நான் வந்து கிளையண்ட் கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னாக்கா, கிளையண்ட் என்ன சொல்லுவாங்க? இது நல்லா இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஆப்ஷனே நம்ம கொடுக்க கூடாது கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இத்தனை லோகோ டைப் ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம ரெடி பண்ண அத்தனையுமே நம்ம ஷோகேஸ் பண்ணக்கூடாது. மேக்சிமமே 2 தான். 2 டைப் லோகோ தான் அவங்களுக்கு ஆப்ஷன் தரணும். அதுக்கு மேல தரவே தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரே லோகோவை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு பெஸ்ட். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க ஒரு 5 லோகோ இது மாதிரி காமிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் மாறிடும். அடுத்து நல்லா இருக்குமோ இல்ல நம்ம காமிச்சது நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் ஒரு கிளைண்ட்டுக்கு. அதனால நம்ம காமிக்கிறது எப்பயுமே மேக்சிமமே 2 தான். இந்த 2த்துல ஏதாவது இது பண்ணுங்க, கன்ஃபியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடணும். ஓகே, அப்படி இல்லைன்னா நாமளே ஒரு டிசைன் எடுத்துட்டு இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி லோகோ டிசைன் பண்ணிருந்தா நான் இதை அப்படியே இமேஜ் அனுப்பலாமா ஒரு கிளைண்ட்டுக்கு? இப்போ இது நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புவீங்களா? இப்படி அனுப்பி கேட்கலாம். பட் ஆனா அவங்களுக்கு இப்படி அனுப்பி காமிக்கிறத விட இது ஒரு மோக்கப்ஸா பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோகேஸ் பண்ணும்போது அதுக்கு இது கம்பேரிசன் பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, இது ஒரு பேனர் போர்டில் இருக்க மாதிரி, நேம் போர்டில் இருக்க மாதிரி. ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது லோகோ எப்படி இருக்கு? நார்மலா பார்க்குற லோகோவுக்கு இதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. உங்களால ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்க முடியுதா? எஸ் சார். ஓகே, அப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த மோக்கப்ஸ்லாம் எப்படி நம்ம பண்றது அப்படின்னாக்கா 2 வேலை பண்ணலாம். ஒன்று ஃபோட்டோஷாப், இன்னொன்று அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். இப்போ 2மே உங்ககிட்ட இருக்கா? ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ஃப்ரீ பிக்லேயே நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீ பிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடமே இதுலயுமே மோக்கப்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களே ஒரு இன்பில்டா ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. மோக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, மோக்கப்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நான் பில் போர்டு மோக்கப்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ பில் போர்டு மோக்கப்ஸ் போட்டா எனக்கு இவ்வளவு வருது பாத்தீங்களா? இப்போ இதை ஏதாவது நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அது எங்க போய் பார்க்கணும்? இங்க இந்த 3 டாட் இருக்குல்ல, நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே எடிட் ஆப்ஷன் தரல. ஸோ அதனால நம்ம மோக்கப்ஸ் கரெக்டா நம்ம பார்த்து எடுக்கணும் அதில். ஸோ இப்போ இதுதான் ஒரு சிக்கல். இல்லைன்னா நமக்கு தேவையான இந்த மாதிரி பில் போர்டுனா இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கு பாருங்க, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டோஷாப்லயோ எதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நாங்கள் 3 டாட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் இன் மோக்கப்ஸ் இருக்கா? இப்போ நான் மோக்கப்ஸ் நான் கொடுக்கும்போது மோக்கப்ஸ்க்கான பேஜ் தனியாக ஓப்பன் ஆகும். நீங்களே யார் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இப்போ நம்ம 3 அப்ளிகேஷன் பண்ணோம்ல, அதுக்காக பார்ப்போம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நம்மளோட பிராண்ட் லோகோ இருக்க மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணும்போது
ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஆகிருக்கா. இப்போ இந்த நம்ம ஃப்ரீபிக் யூஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நம்மளால எக்ஸாக்டா கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நம்ம லோகோ எங்க பிளேஸ் பண்ணணும்னு நினைக்குமோ பண்ண முடியாது. அது எங்க கொடுக்குதோ அங்கதான் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே போட்டோஷாப்போ இல்லஸ்ட்ரேட்டரோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டடா நம்ம அது எங்க வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இது வேற யாரும் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இமேஜை வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே இமேஜோட சைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது அதிகம் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிறைய நம்மளால நமக்கு ஃப்ரீ ஹேண்டா யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க யாரும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஃப்ரீ பிக்ல அதை? நீங்க ட்ரை பண்றீங்களா ஃப்ரீ பிக்ல? எஸ் சார். ஓகே. நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதா? ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அது ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் அப்படியே சொல்றேன்.
சார் நானா சும்மா அப்படியே பண்ணேன் சார் ஒரு ஃப்ரேமை வச்சு. ஓகே, ஷேர் பண்றீங்களா? அந்த மேல எக்ஸ்போர்ட் இருக்கு, அது கிளிக் பண்ணணுமா சார்? அந்த எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே சார். சூப்பர், அவ்வளவுதான், சிம்பிள், இதே தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு, கரெக்டா? இது நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதே Yes, இடத்துல sir. நம்ம டிசைன் பண்ண நம்மளோட லோகோவையோ இல்லை நம்ம ஏதோ பிக்சரையோ நம்ம இந்த மாதிரி கூட மோக்கப்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து யூஐ யூஎக்ஸ் விஷயம் நீங்க எல்லாமே ஃபெமிலியர் ஆயிட்டீங்க. ஒரு விஷயத்த தவிர அது என்னன்னா நீங்க வந்து கலர் காம்பினேஷன் எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ எனக்கு யாராச்சும் லைவா பண்ணி காட்ட முடியுமா? இப்போ ஒரு சைட் இருக்கு, அந்த சைட்டுக்கு எப்படி நீங்க கலர் காம்போ பண்றீங்க அப்படிங்கறத மட்டும் எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் ஒர்க் பண்ணி காட்டுறீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஆப்பிள் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட் ஆப்பிள், அந்த ஆப்பிளுக்கு ஒரு பேனர் ரெடி பண்ண போறீங்க. ஓகே, ஒரு இமேஜ் நீங்க ஃபிளிப்பிக்ல போயிட்டு ஆப்பிள் பேஞ்ச் இமேஜ் போட்டா வந்துடும். அதே மாதிரி ஆப்பிள் ஃபார்மிங் போட்டா என்ன எலமெண்ட் வருமோ வந்துடும். ஸோ நீங்க அதை மட்டும் எனக்கு இதுல அப்லோட் பண்ணிட்டு அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி காட்ட முடியுமா? பண்றீங்களா? ஒரு ஆப்பிள் வெப்சைட் மாதிரியா சார்? ஆப்பிள் வெப்சைட் மாதிரி இப்போ சின்னதா ஒரு ஸ்கிரீன் இருந்தா கூட போதும் எனக்கு. ஏன்னா நீங்க கலர் காம்பினேஷன் எப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாமே சிமிலர் ஆயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரிப்ளை பண்ற நீங்க எல்லாருமே உங்களுக்கு யூஐ என்னன்னு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, வரைகிறீங்க, நல்லா அழகா வரைகிறீங்க. ஸோ பட் ப்ரோட்டோடைப் சிம்பிளா எப்படி பண்றோம் நீங்க ஃப்ளோ தெரிஞ்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் உள்ள நீங்க போகும்போது ஆப்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நான் இன்னும் நீங்க அந்த கலர் காம்பினேஷன் மட்டும் எப்படி பண்றீங்க நான் பார்த்தது இல்லை. அது மட்டும் இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதையும் நான் பார்த்துடுறேன். ஓகேவா? வேற எதுவும் இல்லை. டிசைன் பண்ணிடுறீங்களா? இதே லிங்க்ல பண்ணிடுறீங்களா? ஒரு 20 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே.
எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா? இல்ல முடிச்ச அளவுக்கு கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. அது எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே. எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க? அப்படி இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒரு ஆட் ஏதோ ஒரு ஆட் ரெடி பண்ணவா? ஒரு காஸ்மெட்டிக் ஆட் ரெடி பண்ணி காட்டணுமா? எப்படி கலர் காமிஷ் பண்றதுன்னு? நீங்க முடிச்ச வரைக்கும் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கு பார்ப்போம்.
கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே.
கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா? மஷ்ரூமா? சார் எனக்கு நான் லைக் அவ்வளவா வரல சார். நான் கொஞ்சம் தான் சார் பண்ணேன். அது சரி, அனுப்பியிருக்கேன் சார் லிங்க். நீங்க ஒர்க் பண்ண வரைக்கும் நீங்க ஷோ பண்ணுங்க பார்ப்போம். அது எப்படி அவுட்புட் வந்திருக்கு பார்ப்போம். அனுப்பிட்டேன் சார் லிங்க். இப்போ செக் பண்றேன். எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறீங்களா? ஓகே, எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறீங்களா? ரெக்வஸ்ட் ஆக்சஸ் அப்புறம் கொடுத்துட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான் சார் நான் பண்ணேன். சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க இந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்கீங்களா, இதே ஓகே தான். சரி, அப்போ நான் லைவாவே அடுத்த கிளாஸ்ல எப்படி எல்லாம் கலர் காம்பினேஷன் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுறேன். அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் பேஸ் பண்ணி ஒரு பேனர் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் எப்படியெல்லாம் மாடல் சூஸ் பண்றேன், எப்படி நான் ப்ராடக்ட்டை சூஸ் பண்றேன், எப்படி கலரை சூஸ் பண்றேன், எப்படி ஃபாண்ட்டை சூஸ் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் யூஐ டிசைனை பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ டிசைன்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. எப்படி ரிசர்ச் பண்ணணும், எப்படி ஒர்க் ஃப்ளோ பண்ணணும் அப்படி எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, டெவலப்மெண்ட் சைட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு டெவலப்பர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் ஃபைல அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன ஃபைலை நம்ம கிட்ட கேட்பாங்க, அவங்க அதை எப்படி டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? எஸ் சார். சரி, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா நமக்கு இந்த செஷன்ல? இல்ல செஷன்ல
நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டிசைன் எப்படி ரெடி பண்றது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மாடலை வச்சுட்டு ஒரு காஸ்மெட்டிக்காக நம்ம எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே சரி, ஓகே ஓகே சார். ஓகே. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரியல் சைட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களா பண்ணாதீங்க. ஒரு ரியலா இருக்க சைட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க எப்படிலாம் அந்த கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க டூப்ளிகேட் காப்பி பண்ணுங்க. அது என்ன இருக்கோ டிட்டோ அப்படியே நீங்க அதை ஒர்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கிரேடியன்ட் கொடுக்கலாம் வருது இல்லையா கலர்ல, அதுல எதுவும் உங்களுக்கு குழப்பம் இருக்கா? அது அவ்வளவா சரி, தெரியாது சார் ஒன்றும். ஓகே. சரி, நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் எப்படி என்று நான் டீச் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே இந்த சார். செக்ஷன் டவுட் இல்லைல்ல? இல்ல சார். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. சரி, ஓகே. டவுட் எதுவும் இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.